இதில் நடுவரில் காமிச்சிட்டு நிற்கிறார் இந்த இதில். அது அஜித் எப்போவுமே விரும்ப மாட்டார். அவர் வந்து ஓட்டு போட வந்தாலே அப்போ இவங்களை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரில, சமாளித்து எப்படி இந்த நாற்காலில் வந்து உட்கார போகிறாருன்னு தெரில. அவர் உட்காந்தா தானே சூர்யா பின்னாடி வர முடியும். அவரே உட்கார முடியாத பட்சத்தில் இவர் எப்படி வருவார்? இந்த ஷெட்யூலை முடிச்சுட்டு அவர் அடுத்து விடாமுயற்சி தான் போகிறார். அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை அவங்க பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. லைக்காக வெளியில் வர்றாங்களோ இல்லையோ என்னத்தையா புரட்டி இந்த படத்தை முடிச்சுருவோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா ஜெயம் ரவி வெளியில் போயிட்டாரு, துல்கர் வெளியில் போயிட்டாரு. ஸோ அதனால நம்ம கதையை வந்து மாற்றிடுவோம்னு சொல்லி அப்புறம் கதையை வந்து சிம்புவுக்கும் கமலுக்குமான ஒரு இப்போ அவங்க சிம்புவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து சிம்பு வந்து ஒரு 2.5 கோடி ரூபா நான் தர்றேன், என்னை விட்டுருங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. இதே மாதிரி ஐசரி கணேஷும் தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் உட்காந்து இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு. இப்போ விஜய் இறங்கி வந்து அவர் ஜெயிச்சு அவர் ஆட்சி கட்டில் உட்காந்தாருன்னா அந்த ஆசை வந்து ஒரு கண்டினியூ ஆகும். நீங்கள் அவரே வந்து என்ன ஆகுறாருன்னு தெரியல. ஒரு அரசியல் ஆசை இருக்குது, ஒரு அரசியல் பார்வை இருக்குது. அவருடைய ரசிகர்களே அதுக்கு தயாராக இருக்க சொல்கிறாரு. அரசியல் நேரடியாக சொல்லாமல் இல்லை எது நான் நடக்க போகுது இல்லை அஜித் படம் தான் நடக்க போகுது. ஏன்னா அஜித்தே ஃபோன் பண்ணி வணக்கம் வெல்கம் டு பேப்பர் வெயிட் தமிழ். பயங்கர ஹாப்பி. அண்ட் அஜித்தோட இந்த குட் பேட் அப்படி இந்த போஸ்டரை பார்த்து நிறைய பேர் நிறைய விமர்சனம். ஏன்னா இது வரைக்கும் அஜித்தை யாரும் அப்படி பார்த்தல. அவர் பில்லா பண்ணும் போது கூட அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குமே தவிர இவ்வளோ இறங்கி அப்படி பண்ணதில்லை. ஆனால் அதை பார்க்கும்போது ஏதோ சேட்ஜி ஃப்ளேவர்லேயே இருந்தது. அதுக்கான ரீசன் தான் எனக்கு என்னென்னா இந்த அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா படத்தினுடைய போஸ்டர் மாதிரியே இருக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட அதே மாதிரி பின்னாடி ரெட்டு பேக்ரவுண்டு. ஆமாம், அவருடைய காஸ்டியூம் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. ஆனால் அவருடைய ரசிகர்களில் ஒரு பெரிய கூட்டம் வந்து அதை ரசிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடந்த காலமாக ஒரே மாதிரி அஜித்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய கௌரவம் இருக்குது, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கௌரவம் இருக்குது, ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அதை கெடுத்துக்காத அளவுக்கு தான் அவர் வருவார். அந்த ஃப்ரேமிங்கே அவரை பார்க்கும்போது ஒரு கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படி தான் அவர் வருவார். அவர் ஃபஸ்ட் டைம் வந்து அவரை இப்படி பார்க்கும்பொழுது ஒரு மாற்றம் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அடடா ரொம்ப ஏஜ் கம்மியாகி வேறு மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு தோணும். படத்துலேயே அந்த ஜென்யூனிட்டியை அவங்க வைக்கணும். ரொம்ப ஒரு மாதிரி கேலி குத்தாக்கிடக்கூடாது அவர். அது அந்த பொறுப்புணர்வோட ஆதிக்கு நடந்துக்கிட்டாருன்னு வைங்களேன், நிஜமாவே ஒரு மாற்றத்துக்குரிய படமாக இருக்கும். ஏன்னா அஜித் படங்கள்லேயே ஒரு மாற்றத்துக்குரிய படமாக இருக்கும். ஏன்னா எதனால் இது பேசினா இப்போ விஷால் சாரை வந்து அந்த அனகொண்டா மேட்டர்லாம் வந்துடலாம், அதெல்லாம் ரியல் டைம்லேயும் நடந்திருக்கு. அது படத்தில் வந்து மேட்ச் பண்ணி இது பிளாஸ்ட் ஆச்சு. அப்படி ஏதாவது அஜித் சாரை பண்ணுறப்பனா அவங்க ஃபேன்ஸ் இப்பத்துலேருந்து ஒரு டவுட்டில் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அவரை இது வரைக்கும் இந்த சாயிலில் பார்த்ததே இல்லையே. இல்லை, அதுக்கு அஜித்தே ஒத்துக்க மாட்டார். உதாரணமாக இப்போ இதில் சொல்லிடலாமே, இப்போ இதில் நடுவரில் காமிச்சிட்டு நிற்கிறார் இந்த இதில். அது அஜித் எப்போவுமே விரும்ப மாட்டார். அவர் வந்து ஓட்டு போட வந்தாலே இது இப்படி தான் காமிப்பார். அதுதான் நாகரிகம்னு அவருக்கு தெரியும். அப்போ இந்த படத்தில் எப்படி வற்புறுத்தி அவரை எடுத்திருப்பாங்க அப்படின்னா, வற்புறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார் இப்படி நில்லுங்க, நம்ம வேணா போஸ்டரில் பிளர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் நின்றுருக்காரு. அவர் எப்படி இந்த ஒரு சின்ன விஷயத்தில் கவனமாக அதை பிளர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரோ, இப்போ படத்தில் எப்படி வந்து அவரை தரக்குறைவான ஒரு பார்வை வர்ற அளவுக்கு வைப்பார். அதனால் அதில் கௌரவமாக இருப்பார், பார்த்துப்பார். அண்டு அவர் அடுத்து என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா விடாமுயற்சி இப்போ ஆதியிலே நிற்கிது. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்துடும், விடாமுயற்சி கண்டிப்பாக டிலே ஆகுன்றாங்க. அதை பற்றி இல்லை, இந்த ஷெட்யூலை முடிச்சுட்டு அவர் அடுத்து விடாமுயற்சி தான் போகிறார். ஓகே, அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை அவங்க பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. லைக்காக வெளியில் வர்றாங்களோ இல்லையோ என்னத்தையா புரட்டி இந்த படத்தை முடிச்சுருவோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ இவர் முழுக்க அந்த படத்துக்கு போயிட்டாருன்னா இவர் வர்றதுக்குள்ளே அந்த படம் வந்து கடந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏதுங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் நம்ம அதை போட்டுறக்கூடாது. இருக்கிறது கடைசி ஒரு இன்னொரு 50% படம் இருக்குது. அதை அட்டஸ்ட் வச்சா அடித்து முடிச்சுருவோங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அஜித்துக்கும் அவங்க அந்த அஷூரன்ஸை கொடுத்துருக்காங்க. சார் நடுவில் பிரேக் இல்லாமல் நாங்கள் முடிச்சுடுறோம், இதை முடிச்சுட்டே போங்க நீங்கள் அப்படின்ட்டு. ஸோ அவர் போகிறார். இப்போ இருக்க ஒரு பெரிய படம் அப்படின்னா ஒரு பக்கம் குட் பேட் அக்லி. அதுக்கப்புறமா அவர் அஜித் ஏற்கனவே ஒரு டேரக்டரை கமிட் பண்ணிட்டாரு, ஒரு சிறுத்தை சிவா அப்படின்னு ஒரு டாக் இருக்குன்னா. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க, சிறுத்தை சிவா கங்குவாவை முடிச்சுட்டு அவர் அடுத்து இதில் பண்ண போகிறாரு, பாலிவுட்டில் படம் பண்ண போகிறாரு, ஹிந்தி படம் பண்ண போகிறாரு. இதில் எது நான் நடக்க போகுது? இல்லை, அஜித் படம் தான் நடக்க போகுது. ஏன்னா அஜித்தே ஃபோன் பண்ணி நடுவில் இப்போ கங்குவா போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும்போது ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ தான் வந்து கங்குவா ஃபஸ்ட்டு இது ஒன்று டீசர் மாதிரி ஒன்று வந்துச்சு. அப்போ தான் ஃபோன் பண்ணி சிவாட்ட நல்லா இருக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ நீங்கள் அதை முடிப்பீங்க, நம்ம படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்லாம் ஃபோனில் கேட்டிருக்காரு. ஸோ அதை தான் சிவா வந்து வெளியில் சொல்லி அது பெரிய தகவலாக போச்சு. அதனால் அஜித் வந்து சிவாவோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், சிவாவும் வந்து இதுக்கு தயாராக இருக்கார். ஏன்னா இது ரொம்ப முன்னாடியே பேசின கமிட்மெண்ட்.
ஸோ அதனால் திடீர்னு பாலிவுட் படம் வருது அஜித்தை விட்டுட்டு போகணும்னு அவர் நினைக்க மாட்டார். ஒருவேளை அப்படி அங்கேருந்து வாய்ப்பு வந்ததுன்னா அஜித்திட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு தான் போவார். பட் இப்போதைக்கு அடுத்த படம் வந்து அஜித்தோட. தளபதி 69 எச் வினோத் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக அந்த படத்தோட ஹீரோயின் அபர்ணா தாஸ்னு ஒரு டாக்ஸ் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? அண்ட் இது பொலிட்டிக்கல் படம் இல்லாமல் மறுபடியும் கேங்ஸ்டர்ன்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? தளபதி 69 வந்து பொலிட்டிக்கல் படம் தான். ஓகே. ஆமாம், அது வந்து ஒரு மக்கள் போராட்ட குழுவின் தலைவனாக விஜய் வராருன்னு ஒரு தகவல் இருக்குது. போராட்ட குழுனா ஏதோ இந்த கம்யூனிஸ்ட்டு இந்த இது அது மாதிரி இல்லாமல் மக்களுக்கான பிரச்சனையை எடுத்து சொல்கிற, அதற்காக போராடுகிற ஒரு தலைவனாக விஜய் இருக்கார். அப்போ அது எப்படி கேங்ஸ்டர் உள்ளே வரும்? ஓகே. இன்னொன்று வந்து அவருக்கு எலெக்ஷன் நேரத்தில் அது பயன்படுற படமாக இருக்கணும். அதிலெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கேங்ஸ்டர் படம் நிச்சயமாக பண்ண மாட்டார். அதனால் அந்த தகவல் தவறு தான். அண்டு அவர் அடுத்து மாநாடு போட போகிறாரு அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மை? பிறந்த நாள் அன்றைக்கி போடுறாங்களா என்னன்னு தெரியல. பட்டு மாநாடு நிச்சயமாக கோட் ரிலீஸுக்கு பிறகு ஒரு மாநாடு இருக்குது. பேரலெல்லாம் அந்த அரசியல் இந்த விஜய் 69 இது ரெண்டையும் பேரலில் தான் அவர் பண்ணுறாரு. ஸோ அதனால் நிச்சயமாக அரசியலில் ஒரு வேகம் பிடிப்பார். அது எப்போன்னா கோட் ரிலீஸுக்கு பிறகு, அதுக்கு பிறகு தான் அந்த மாநாடே வரும். அண்டு இப்போது எப்படி விஜய் அரசியலுக்கு வராரோ அடுத்த 31 எலெக்ஷனில் சூர்யா அரசியலுக்கு வர போகிறார் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கும். அது உண்மைதான். நான் எதனால் திடுதுப்புன்னு, ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, அதெல்லாம் சரி, ஏன் அரசியல் அப்படின்ற கேள்வியும் இருக்கலாம். நம்ம 2024 இருக்கோம், நீங்கள் 31ங்கிறீங்க. எவ்வளோ 2 எலெக்ஷன் ஆனால் போட்டுருக்கு. நான் பார்த்தேன் பெரிய பத்திரிகையெல்லாம் போட்டிருக்காங்களா, சும்மா எதையாவது போட வேண்டியது தானே. ஆக்சுவலாக அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குது, ஒரு அரசியல் பார்வை இருக்குது. அவருடைய ரசிகர்களே அதுக்கு தயாராக இருக்க சொல்கிறாரு. அரசியல் நேரடியாக சொல்லாமல் உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கான இடம் வந்து இங்கே காத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். மறைமுகமாக தான் சொல்கிறாரு. ஆனால் இப்போ விஜய் இறங்கி வந்து அவர் ஜெயிச்சு அவர் ஆட்சி கட்டில் உட்காந்தாருன்னா அந்த ஆசை வந்து ஒரு கண்டினியூ ஆகும். நீங்கள் அவரே வந்து என்ன ஆகுறாருன்னு தெரியல. ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அவர் பின்னாடி, அது ஓட்டா மாறுமான்னு தெரியல. ஒரு ரெட்டையிலையும் உதயசூரியனையும் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பலம் அவர்கிட்ட இருக்குமான்லாம் தெரியல. அதெல்லாம் அரசியல்னு ஒரு முழுக்க இறங்கிட்டாருன்னா வேறொரு உலகத்தை இங்கே பார்ப்பார் அவர். இது வரைக்கும் விஜயை பார்த்த அரசியல்வாதிகளை பார்த்த விஜய் இது வேற மாதிரி இருக்கும். அவர் நிஜமாகவே அரசியலில் இறங்கி ஒரு போட்டி அரசியலை பண்ணுறேன்னு இறங்கிட்ட பிறகு இவங்களுடைய பேச்சும் பார்வையுமே வேறு மாதிரி இருக்கும். அப்போ இவங்களை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரில, சமாளித்து எப்படி இந்த நாற்காலியில் வந்து உட்கார போகிறாருன்னு தெரில. அவர் உட்காந்தா தானே சூர்யா பின்னாடி வர முடியும். அவரே உட்கார முடியாத பட்சத்தில் இவர் எப்படி வருவார்? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது நிறையா. அரசியலுங்கிறது பல கணக்குகளை இங்கே போட்டவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில. ஸோ அப்படி இருக்குது. அதனால் இவராது வந்துட்டார். வராத ஒரு மனுஷனை நம்ம வந்து அப்படி யோசிக்க வேண்டாமேங்கிறேன். புரியுது. அண்டு சிம்பு வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கிட்ட ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனை எண்டு வந்துதா இல்லை இன்னுமே அது பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு? ஏன்னா திடீர்னு ஐசரி கணேஷ் சார்கிட்ட நேரில் பார்த்து பேசும்போது அவர் பேசும்போது வேறையாக இருக்குது. மறுபடியும் அவர் ஏதாவது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாருன்னா அது வேறையாக இருக்குது. அது உங்களுடைய பார்வை இல்லை? ஆக்சுவலாக வேல்ஸ் பண்ண தவறு என்னன்னா நீதிமன்றத்துக்கு போனது தான். இப்போது மைக்கேல் ராயப்போ வந்து இவ்வளவு நாள் இவ்வளவு பிரச்சனை, AAA படத்தினால அவர் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு பெரிய தொகையை அவர் தர வேண்டியது இருக்குது. அவங்க தொடர்ந்து அவருக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவர் கோர்ட்டுக்கு போகல. அவர் நீதிமன்றத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் தொடர்ந்து எனக்கு ஒரு நீதி வாங்கி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. இப்போ அவங்க சிம்புக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து சிம்பு வந்து ஒரு 2.5 கோடி ரூபா நான் தர்றேன், என்னை விட்டுருங்கிற இடத்துக்கு வந்துட்டார். இதே மாதிரி ஐசரி கணேஷும் தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் உட்காந்து, இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, 2 இடத்துலையுமே ஒரு உறுப்பினராக இருக்கார். 2 பேருக்குமே ஒரு புகாரை கொடுத்து, சார் என் பிரச்சனையை தீர்த்து வைங்க, நான் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், இது உங்களுடைய அமைப்பு தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாருன்னா ஏதோ அவங்க உட்காந்து பேசி முடிச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ சிம்புக்கு என்னென்னா அது பெரிய வாய்ப்பாக அமைஞ்சு போச்சு. இப்போ சிம்பு தரப்பில் வந்து ஐசரி கணேஷ் பஞ்சாயத்தை பேசுகிறதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் யார் பேசினாலும் அவர் தான் கோர்ட்டுக்கு போயிட்டார்ல சார், நாங்கள் கோர்ட்டில் பேசிக்கிறோம்னு சொல்லிடுறாரு. இப்போ இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்படி போயிட்டுருக்கு. கோர்ட்டு வந்து என்றைக்கு இந்த பிரச்சனையை கையில் எடுத்து டீட்டெயிலாக விசாரித்து ஒரு முடிவுக்கு வராங்களோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும். அது வரைக்கும் அப்படி எடுத்துட்டு தான் இருக்கும். அந்த சிம்பு தக் லைஃப்லையும் நடிச்சிட்டு இருக்காரு. எப்படி நான் போயிட்டு இருக்கேன் அந்த தக் லைஃப்? அதான் இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டாங்க. அங்கே இதில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் செகண்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு இப்போ சென்னையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம். மெயினாக கமல் சிம்பு அப்படின்ற கதையாக தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஆர்டிஸ்டோட படமாக இருக்காது. இல்லை, கமல் சிம்பு தான் மெயினாக இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே மணிரத்னம் எழுதின கதையை வந்து அவர் நிறைய கரெக்ஷன் பண்ணி
ஏன்னா ஜெயம் ரவி வெளியில் போயிட்டாரு, துல்கர் வெளியில் போயிட்டாரு. ஸோ அதனால் நம்ம கதையை வந்து மாற்றிடுவோம்னு சொல்லி அப்புறம் கதையை வந்து சிம்புவுக்கும் கமலுக்குமான ஒரு வாராக மாற்றிருக்காரு. ஓ ஆமாம். சூப்பர். தேங்க்யூ வெரி மச். நன்றி. சூப்பரான நன்றி. நன்றி.